சங்கீத தியானத்துக்கு வருகை தந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த கடைசி நாட்கள் வரைக்கும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களோடு கூட இணைந்து இந்த வேத வசனங்களை தியானிப்பது எனக்கு ஆண்டவர் தந்ததான மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அது மட்டுமல்ல, திரும்பவுமாக வேத வசனத்தின் ஆழங்களிலே கடந்து செல்ல ஆண்டவர் தந்ததான இந்த இப்படிப்பட்டதான ஒரு கிருபைகளுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்காகவும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். உங்களுடைய அன்பிற்காகவும் உங்களுடைய உபசரிப்புக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. இந்த நாளிலும் கூட நாம் கடைசியாக சங்கீதங்களினுடைய கடைசி பகுதியாக இருக்கிறதான அல்லேலூயா சங்கீதம் என்று சொல்லப்படுகிறதான இந்த சங்கீதத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஏன் இந்த சங்கீதத்தை அல்லேலூயா சங்கீதம் என்று சொல்லுகிறார்கள் என்றால், அது அல்லேலூயா என்று ஆரம்பித்து அல்லேலூயா என்று முடிகிறதுனாலே இதை அல்லேலூயா சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது என்பதை நாம் பார்த்தோம். 146ஆம் சங்கீதத்திலே நான் உயிரோடு இருக்கும் மட்டும் வாழ்க்கையை குறித்து நாம் பார்த்தோம். வாழ்க்கை என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்த சங்கீதத்திலே துதித்தல் இன்பம் ஏற்றது. துதித்தல் இன்பம் ஏற்றது. துதிப்பது, கீர்த்தனம் பண்ணுவது, இசைக்கருவி மூலமாக ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுவது, அடுத்தபடியாக ஆண்டவரை போற்றுவது என்பதை குறித்து பார்த்தோம். நேற்றைய தினத்திலே யாரெல்லாம் தேவனை துதிக்க வேண்டும், எதெல்லாம் தேவனை துதிக்க வேண்டும் என்று பார்த்தோம். வானத்தில் உள்ளவைகள், பூமியில் உள்ளவைகள், மனிதர்கள், சிறியவைகள் பெரியவைகள் எல்லாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று பார்த்தோம். இந்த நாளிலே சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்திலே 149ஆம் சங்கீதத்திலே துதியை குறித்து அவர் சொல்லும்போது எதை குறிப்பிடுகிறார் என்றால், எங்கே இருந்து நாம் தேவனை துதிக்க வேண்டும், எங்கெங்கெல்லாம் தேவனை நாம் துதிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிகூரவும் கடவர்கள். அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்பூரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். இங்கே இந்த 4 வசனங்களிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எங்கே இருந்து நான் தேவனை துதிக்க வேண்டும் என்றால், முதல் வசனத்திலே பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. துதி எங்கே விளங்க வேண்டும் என்றால், பரிசுத்தவான்கள் கூடுகிறதான அந்த சபையிலே கூடி வந்து ஆராதிக்கிறதான அந்த இடத்திலே துதி உண்டாக வேண்டும். கூடி வந்து, சபை என்பது நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம், அது குடும்பங்களின் குடும்பம். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஆண்டவர் குடும்பத்தை ஏற்படுத்தினார். குடும்பத்தின் மூலமாக தன்னுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். ஒரு குடும்பத்தை அவர் தெரிந்து கொண்டார், யோனாவை தெரிந்து கொண்டார். அவர் மூலமாக ஆண்டவர் கிரியை செய்தார். அதற்கு பிற்பாடு ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், அவர்கள் மூலமாக ஆண்டவர் கிரியை செய்தார். அதற்கு பிற்பாடு யாக்கோபை தெரிந்து கொண்டார், அவர்கள் மூலமாக அந்த 12 கோத்திரங்களை குடும்பங்கள் மூலமாக ஆண்டவர் செயல்பட்டார். அது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே ஆண்டவர் சபையை ஏற்படுத்தினார். இந்த சபை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. இந்த சபையை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்கள் எழும்பினது.
ஆனால் சபை ஒரு நாளும் சபையை யாரும் அழிக்க முடியாது. எந்த பாதாளத்தின் வாசல்களும் சபையை மேற்கொள்ள முடியாது. எத்தனையோ இன்ஸ்டிடியூஷன், மிகப்பெரிய நிறுவனங்கள் தோன்றினது, அதெல்லாம் இல்லாமல் போயிற்று. ஆனால் இந்த சபை ஆண்டவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபை, ஆண்டவருடைய ரத்தம் சிந்தி அவர் சம்பாதித்ததான இந்த சபை யாராலும் அழிக்க முடியாது. இது ஆண்டவருடைய வருகை வரைக்கும் நிலை நிற்கும். ஆண்டவருடைய வருகையிலே ஆண்டவர் இந்த சபையை அவரோடு கூட எடுத்துக் கொள்வார். இந்த சபையிலே நாம் கூடி வரும்போது, குடும்பங்களின் குடும்பங்களாக நாம் கூடி வரும்போது எப்படி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்? எப்படி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்? ஆண்டவரை துதிக்க வேண்டும். எங்கே துதிக்க வேண்டும் என்றால் சபையிலே துதிக்க வேண்டும். எதற்கெல்லாம் துதிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே ஒரு 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம், 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உண்டாக்கினவரில் மகிழவும், உண்டாக்கினவரில் மகிழவும், ராஜாவில் களி கூற வேண்டும். உண்டாக்கினவரை நினைத்து ஆண்டவரை துதிக்க வேண்டும். அவர் ராஜாவாய் இருக்கிறார், அவர்கள் களி கூற வேண்டும். வாசிக்கலாம் 4ஆம் வசனம். சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். நாம் கூடி வந்து சபையிலே ஆராதிக்க வேண்டும். எங்கே ஆராதிக்க வேண்டும் என்றால் சபையிலே ஆராதிக்க வேண்டும். அங்கே எதெல்லாம் நம்ம நினைக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் உண்டாக்குகிறவர், ஆண்டவர் ராஜா, ஆண்டவர் ரட்சிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உண்டாக்குகிற தேவன். எப்படி அவர் உண்டாக்குகிறார் என்றால் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அவர் யெகோவா ஓசென்னு. யெகோவா ஓசென்னு என்றால் ஆண்டவர் உண்டாக்குகிறார். எப்படி என்றால் ஒன்றும் இல்லாமையிலிருந்து உண்டாக்குகிறார். மனுஷன் இருக்கிறத வைத்து உண்டாக்குவான். ஆனா ஆண்டவர் யெகோவா ஓசென்னு, அவர் உண்டாக்குகிறார். ஒன்றும் இல்லாமையிலிருந்து அவர் உண்டாக்குகிற தேவன். அவர் ராஜாவா இருக்கிறார். நேற்றைய தினத்துல அந்த சங்கீதத்துல நாம் பார்த்தோம், எல்லாரும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆண்டவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாய் இருக்கிறார். ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜாவாய் இருக்கிறார். அடுத்தபடியாக அந்த ராஜா, அந்த தேவாதி தேவன் என்ன செய்கிறார் என்றால், என்னை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார், ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார், என்னை மீட்டெடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். எனவே நான் ஆண்டவரை அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே துதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். இப்போ 1ஆம் வசனத்தை திரும்பவும் வாசிங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. அவருடைய துதி விளங்குவதாக. இந்த சபையிலே நாம் கூடி வந்து ஆராதிக்கும் போது சில காரியம் விளங்க வேண்டும். அதுதான் நம்ம கொரிந்தியருக்கு எழுதின எடுத்து வாசிக்க வேண்டாம். பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், சகலமும் நல்லொழுக்கமாகவும் கிரமமாகவும் செய்யப்பட வேண்டும். சபையில நம்ம கூடி வந்து ஆராதிக்கணும், துதிக்க வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும். எங்கே என்றால் சபையிலே வந்து அவர் எப்படிப்பட்டவர் என்று நினைத்து அவரை துதிக்க வேண்டும். ஆனா எப்படி துதிக்கணும்னா, அங்க சில வரைமுறைகள் வேண்டும். ஏன்னா யாரெல்லாம் வர்றது? எல்லாரும் அங்க கூடி வராங்க. சிறியோர், பெரியோர், வயதானவர்கள், இளம் தம்பதியினர்கள் எல்லாரும் கூடி வராங்க. அங்க நினைச்ச மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. சில காரியம் விளங்க வேண்டும். சில பேர் முன்னாடி வந்து செய்தா என்ன பண்றாங்கன்னு நமக்கு புரியல. ஸோ கூடி வந்து ஆராதிக்கும் போது நாம் எந்த நேரத்தில் எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு வரைமுறை நமக்கு தேவை.
ஆமென் சொல்லாமா? ஆமென். நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வண்ணமாக பாடலை நாம் என்ன பண்ணணும்? பாடணும். காலை நேரம்னா அதுக்கேத்த மாதிரி பாடலை பாடணும். அதையும் சரியா என்ன பண்ணணும்? பாடணும். அங்க வந்துதான் டைங் 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 ஈ பிடிங்க ஈ பிடிங்க ஈ பிடிங்க சி பிடிங்க டைங் 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 இதெல்லாம் என்ன பண்ண விடாது. இது சபையில சில காரியம் விளங்க வேண்டும். ஏனென்றால் எல்லாரும் கூடி வந்து ஆராதிக்கும் போது அங்கே வரைமுறைகள் தேவை. இததான் செய்யணும் அப்படின்னா அததான் செய்யணும். இதுவும் வசனம் தாங்க, இதையும் பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசலாம். எல்லாமே வசனம் தான். அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வண்ணமாக அதை நாம் செய்ய வேண்டியது அவசியம். காரணம் என்னவென்றால் சபையில எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க? கூடி வந்திருக்கிறாங்க. கூடி வந்திருக்கிறாங்க. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வண்ணமாக பாடலை நாம் பாட வேண்டும். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வண்ணமாக வேத வசனத்தை வாசித்து அதை தியானிக்க வேண்டும். டிவோஷன்னா அதுக்கேற்ற மாதிரி வேதத்தை டிவோஷன் பண்ணணும், தியானிக்கணும். பிரசங்கம்னா அதுக்கேற்ற மாதிரி பிரசங்கத்தை கேட்கணும். இப்போ நம்ம வாழ்கிறதான அந்த காலகட்டத்தில் சுவிசேஷ கூட்டம் என்ன ஆயிடுச்சு? இல்லாமல் போச்சு. நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நாங்கள் வளர்ந்த காலத்தில் சபை ஆராதனைன்னு ஒன்று இருக்கும், சுவிசேஷ கூட்டம் தனியாக என்ன பண்ணோம் இருக்கும். அது ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலையில் சுவிசேஷ கூட்டம். காலையில் பண்ணுற மாதிரியே பிரசங்கத்தை என்ன பண்ண மாட்டாங்க. சபையில் நம்ம வந்து கூடி ஆராதிக்கும் போது பாடல் இருக்கணும், கீர்த்தனைகள் இருக்கணும், கோரசஸ் பல்லவிகள் இருக்க வேண்டும். அது மாதிரி என்ன பண்ணும்? எல்லாம் ஒரே மாதிரி சத்தம் போட. அதுதான் அங்கே பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு அவர் சொல்லுகிறார், நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த எடுத்து இந்த எக்காலத்தை எடுத்து எல்லாமே ஒரே மாதிரி சத்தம் போடக்கூடாது, மாத்தி மாத்தி என்ன பண்ணணும் சத்தத்துல. அப்பதான் வந்து யுத்தத்துக்கு கிளம்புறவன் யுத்தத்துக்கு புறப்படுவான். அந்த டென்ட் பாளையம் இறங்க வேண்டிய நேரத்துல அந்த சத்தத்தை கேட்டு பாளையம் இறங்குவான். எந்த நேரத்துல எதை செய்யணும்ன்றது அந்த சத்தத்தின் மூலமா தான் தெரியும். எப்பவுமே ஒரே பாட்டு அப்படின்னா புரியாது. இங்கே கூடி வந்து நாம் ஆராதிக்கும் போது சபையிலே கூடி வந்து நாம் ஆராதிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவருடைய துதி அங்கே விளங்க வேண்டும். என்ன பேசினாருன்னே தெரியலங்க அப்படின்னு சொல்லி இருக்க, என்ன பாடுறாருன்னு கொஞ்சமாவது நம்ம என்ன பண்ணணும்? பாடுறவங்க கொஞ்சம் சில பாடல்களுடைய அந்த சாராம்சத்தை நம்ம தெரிந்து நாம் பாடுவது. ஏன்னா அதுல எல்லாருமே இருக்காங்க. ஆண்டவர் என்னுடைய வாய்ஸ் நான் இப்படி பாடினாலும் ஆண்டவர் கேட்பார், கண்டிப்பா கேட்பார். ஆண்டவர் உங்களுக்கு பாடல் குரல் வளம் இல்லை, தாள ஞானம் இல்லை, பாடலுடைய அந்த இசை ஞானம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வீட்டில் பாடினீங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பா கேட்பார், சபையில பாடினாலும் கேட்பார். ஆனா சபை என்று வரும்போது அங்கு சில வரைமுறைகளோடு சகலமும் நல் ஒழுக்கமாகவும் கிரமமாகவும் செய்யப்பட வேண்டும். இரண்டாவதாக வாசிக்கலாம். 5ஆம் வசனம். போதும். இங்கே எங்கே ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்றால், கம்பீரமாக ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்றால் எந்த இடம் சொல்லப்பட்டிருக்கிறது? படுக்கை என்பது எங்க இருக்கும்? வீட்டுல. சபையில கூடி வந்து ஆண்டவரை துதிக்க வேண்டும். இரண்டாவதாக வீட்டில ஆண்டவரை துதிக்க வேண்டும். வீட்டுல எப்படிப்பா ஆண்டவரை துதிப்பது அப்படின்னு சொன்னா, படுக்கையில எப்படி வேணாலும். படுக்கையில வியாதியா இருக்கும் போது எங்க இருப்பாங்க? இல்ல, வியாதியா இருக்கும்போது படுக்கையில இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் படுக்கையில, வீட்லயும்
வியாதியா இருக்குன்னா வீட்டுல படுக்கையில என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. ரொம்ப களைப்பா இருக்கு அப்படின்னாலும் எங்க இருப்பாங்க? பல நேரங்கள்ல படுக்கையில நம்ம என்ன பண்ணுவோம்? சோ எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். ஆண்டவரை துதிக்க வேண்டும். எப்படி ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்றால் வாசிக்கலாம். 101ஆம் சங்கீதம். இங்கே தாவீது தன்னுடைய வீடை குறித்து அவர் சொல்லுகிறார். 2ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. எப்ப ஆண்டவரே எங்க வீட்டுக்கு நீங்க வருவீங்க? எங்க வீட்டுல நான் உத்தம இருதயத்தோடு நான் நடந்து கொள்ளுகிறேன். எப்பொழுது நீர் எங்கள் வீட்டுக்கு வருவீர்? வாசிக்கலாம். மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். போதும். இங்கே 3 விதமான இருதயத்தை குறித்து பார்க்கிறோம். ஒன்று 2ஆம் வசனத்திலே உத்தம இருதயம், இரண்டாவதாக 4ஆம் வசனத்திலே மாறுபாடான இருதயம், 5ஆம் வசனத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பெருநெஞ்சு, பெருமையான இருதயத்தை உடையவன், பெருநெஞ்சு. 3 விதமான இருதயம். இங்க தாவீது சொல்லுகிறார், உத்தம இருதயத்தோடு நான் என்ன பண்ணுவேன்? நடந்து உத்தமமான வழியிலே விவேகத்தோடு நடப்பேன். என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து உத்தம இருதயத்தோடு இருப்பேன். அடுத்தது மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். பெரு நெஞ்சை நான் என் வீட்டில இருந்து என்ன பண்ணுவேன்? துரத்தி விடுவேன். நம்முடைய வீட்டில் ஆண்டவரை துதிக்க வேண்டும். வீடுகளிலே ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். எப்படி என்றால் நம்முடைய இருதயத்திலே உத்தமமான இருதயத்தில இருந்து அந்த பெருநெஞ்சு, பெருமையான இருதயத்தை எல்லாம் அகற்றி போட்டு தீமையான அந்த இருதயத்தை அகற்றி நாம் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க வீட்டுல துதிப்பதற்கான ஒரு சூழ்நிலையே இல்லைங்க. எங்க வீடு, எங்க அப்பா பிரச்சனை, எங்க அம்மா பிரச்சனை, எங்க கணவனார் பிரச்சனை, என்னால என்ன பண்ண முடியல, என்னுடைய மனைவி பிரச்சனை, வீட்டுல என்னால என்ன பண்ண முடியல, துதிக்கவே முடியாது. அதனாலதான் நான் என்ன பண்றேன், அடிக்கடி சபைக்கு வரேன். சபையில வந்து துதிங்க. வீட்டிலையும் நாம் என்ன பண்ண வேண்டும்? துதிக்க வேண்டியது. படுக்கைகளிலே எல்லா சூழ்நிலைகளிலும் துதிக்க வேண்டியது மிக மிக அவசியம். தாவீது சொல்லுவார், என்ன சொல்லுகிறார் என்றால், நான் என்ன பண்றேன், இரவில் என்னுடைய கண்ணீரினாலே எதை நினைக்கிறேன்? படுக்கையை நினைக்கிறேன். வீடுகளிலே நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். உத்தம இருதயத்தோடு ஆண்டவரை வீடுகளிலே நாம் துதிக்க வேண்டியது அவசியம். அடுத்தபடியாக எங்கே எல்லாம் நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும்? வாசிக்கலாம். 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவோ, ஜனங்களை தண்டிக்கவோ, அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளினாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாகவும் கட்டவோ, எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவோ, அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியோ, அவர்கள் கையில் இருபுறமும் கருப்புள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. இந்த இடத்துல எதை குறித்து அங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என்றால், ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும், ஜனங்களை தண்டிக்கவும், யுத்த களத்திலே அல்லது சத்துருக்களின் மத்தியிலே ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். முதலாவது சபையிலே ஆண்டவரை துதிக்க வேண்டும் ஒரு ஒழுக்கத்தோடு. வீட்டிலே ஆண்டவரை துதிக்க வேண்டும் உத்தம இருதயத்தோடு. மூன்றாவதாக இங்கே யுத்த களத்திலே ஆண்டவரை
துதிக்க வேண்டும் யுத்த களத்திலே. என்னப்பா யுத்தம் அப்படின்னு சொன்னா 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய ராஜாக்களை சங்கிலினாலும் அவருடைய மேன்மக்களை இரும்பு விலங்கினாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் மேல் செலுத்தவும். யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட யுத்த நேரத்தில் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும். யுத்த காலத்திலே நம்ம எப்படி ஆண்டவரை துதிக்கிறோம்னா, வாயில கர்த்தருடைய துதிக்கிற துதி இருக்க வேண்டும், கையில வேத வசனமாகிய பட்டயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் இந்த சர்வாயுத வர்க்கம். இந்த சர்வாயுத வர்க்கத்துல 6 காரியங்கள் இருக்கிறது. அதுல 5 காரியங்கள் ப்ரொடெக்டிவ், அதாவது பாதுகாப்புக்கான உபகரணங்கள். அதுல ஒன்னே ஒன்று மாத்திரம்தான் தாக்குவதற்கான ஆயுதம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தூரத்திலிருந்து தாக்குற ஆயுதம் அல்ல, அது எங்கிருந்து தாக்குறது, பக்கத்துல கையில வச்சு என்ன பண்றது, ஆவியின் பட்டயம். இந்த வேத வசனத்தின் மூலமாக தான் நாம் சத்ருவை ஜெயிக்க முடியும். நம்முடைய யுத்தத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்முடைய கரத்தில வேத வசனம் இருக்க வேண்டும். இந்த வேத வசனத்தை கையிலே வைத்துக் கொண்டு என் வாயிலே நான் என்ன செய்ய வேண்டும், வாசிங்களேன் 8ஆம் வசனம். வாயில் என்ன இருக்க வேண்டும், ஆண்டவரை துதிக்கிற துதி இருக்க வேண்டும். ஆண்டவரை வாயிலே துதிக்கிறதான அதே நேரத்தில் கையில என்ன இருக்கணும், பட்டயம் இருக்கணும். நெகேமியா அலங்கத்தை கட்டி கொண்டு இருக்கிறான். அப்படி கட்டு கொண்டு இருக்கும் போது நிறைய பிரச்சனைகள் வருகிறது. ஒரு கையில என்ன இருக்கு, வேலை நடப்பதற்கான கட்டுமான பணிக்கான ஆயுதம் இருக்கிறது. இன்னொரு கையில எதிரியை தாக்குவதற்கு, எதிரி எந்த நேரத்திலும் கடந்து வரலாம், அந்த கையில ஈட்டியை பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். தேவஜனமே, இன்னைக்கு நம்முடைய யுத்தத்துல, யுத்த களத்துல நமக்கு எதிராக பிசாசின் காரியங்கள் நமக்கு இருக்கிறது. மனுஷருடைய சதி ஆலோசனைகள் இருக்கிறது. வானமண்டல சேனைகள் நமக்கு இருக்கிறது. இது எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாயிலே துதி இருக்க வேண்டும். அந்த துதியோடு கூட சேர்ந்து கையிலே வேத வசனம் இருக்க வேண்டும். இப்படியாக நாம் தேவனை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையிலே ஆண்டவரை துதிக்க வேண்டும் ஒழுக்கத்தோடு. வீட்டிலே ஆண்டவரை துதிக்க வேண்டும் உத்தம இருதயத்தோடு. யுத்த களத்திலே ஆண்டவரை துதிக்க வேண்டும் கையிலே வேத வசனம் பட்டயத்தை, வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை பிடித்தவர்களாக யுத்த களத்திலே நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். இப்படிப்பட்டதான கிருபைகளை, இப்படிப்பட்ட அனுபவத்தை தேவன் நமக்கு கட்டளையிடுவாராக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் துதிக்க வேண்டுமே நாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கிருந்து நாங்கள் துதிக்க வேண்டும் ஆண்டவரே, நாங்கள் எப்படி துதிக்க வேண்டும் என்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதான அந்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் வீடுகளில் இருந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் சபையாய் கூடி வந்து நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் யுத்த களத்திலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே.
நாங்கள் எங்கிருந்தெல்லாம் துதிக்க வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு ஞாபகப்படுத்தினதான இந்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இதை நாங்கள் இன்னும் தீவிரமாக சிறப்பாக செய்ய கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்தவர்களுடைய கேட்கிறோம். தேவஜனத்தை ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த நாளிலே யாரெல்லாம் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, நீர் அதை எல்லா காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படியாக கேட்கிறோமே ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. உம்மால முடியாத காரியம் ஒன்றுமில்லப்பா. நீர் சகலத்தையும் செய்ய வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே அவருடைய திட்டங்கள் மேலே ஆண்டவரே உலாவி, ஹல்லேலூயா ஆண்டவரே, நீர் அந்த திட்டங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கேட்கிறோமே ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அவர்களுக்கு தேவையான கிருபைகளையும் பலத்தையும் கர்த்தர் நீ கட்டளையிடும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. ஞானத்தையும் பாதுகாப்பையும் கர்த்தர் நீ கட்டளையிடும்படியாக கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. உடைய வழி நடத்துதலை கர்த்தர் நீ கட்டளையிடும்படியாக கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஜெபிக்கிறோம். தேவஜனத்தை ஆசீர்வதி. எல்லா துதிக்க நமக்கு மக்கிய நாங்கள் செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord. God bless you, God bless you.